எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2026க்கு நான் இப்ப இருந்து படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு வரக்கூடிய முதல் டவுட், நான் எப்படி படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது. இதற்கு முன்னாடி வரைக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் அட்டை டு அட்டை நம்ம படிப்போம். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 10வது வரைக்கும் இருக்க புக்கை நல்லா ஆழ்ந்து படிப்போம். அப்புறம் 11th 12th புக்கை முக்கியமான சப்ஜெக்ட் மட்டும், இப்போ ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பாலிட்டி மட்டும் முக்கியமான பாடங்கள் மட்டும், பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் நம்ம படிச்சுட்டு போவோம். ஸோ அதில் நம்ம ஓரளவு நல்ல மார்க் அப்படின்றது எடுக்க முடியும். ஆனால் 25ல் கேட்ட எக்ஸாம் கொஷின் பேப்பரை வச்சு அனலைஸ் பண்ணுறப்ப ஸ்கூல் புக்கிலேருந்து கொஷின் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக கேட்குறாங்க. அது எந்த அளவுக்கு கேட்குறாங்க, அதுக்கு எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இதுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பருங்க. இதில் ஸ்கூல் புக்லேருந்து எவ்வளோ கொஷின் கேட்டாங்க, இதை பற்றி நம்ம ஒரு வீடியோவே பண்ணியிருப்போங்க. ஸோ இந்த வீடியோவே பண்ணியிருப்போம். ஸ்கூல் புக்லேருந்து என்னென்ன கண்டென்ட் வந்து எடுத்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. நான் இந்த வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கேள்விகள் ஸ்கூல் புக்லேருந்து கேட்குறாங்க, எந்தெந்த பாடத்துலேருந்து கேட்குறாங்கன்னா 9வது 10வது 11வது 12வதுலேருந்து நிறைய கேட்குறாங்க. 11வது ஹிஸ்ட்ரியிலேருந்தும் 12வது ஹிஸ்ட்ரியிலேருந்தும் 12வது எக்கனாமி 11வது எக்கனாமி, அதே மாதிரி பாலிட்டியும் 12வது பாலிட்டியிலேருந்து கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. 9th கொஷின்ஸ் நிறையா கேட்குறாங்க. சயின்ஸ் கொஷின்ஸ் இல்லது வந்து பேசிக் 7th கூட கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம எடுத்து போட்டிருப்போம். இந்த டாக்குமெண்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஸ்கூல் புக் நம்ம படிக்கணுமா அப்படின்னா ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம படிக்கணும் அப்படின்றது போன வருஷத்தோடைய கொஷின் பேப்பர் பார்க்குறப்ப நமக்கு தெரியுதுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மேக்ஸ் வந்து ஆர்எஸ் அகர்வால் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ கேட்குறாங்க. அதில் ஒரு 6-7 கேள்விகள் மட்டும் ரொம்ப கடினமாக கேட்குறாங்க. ஸ்கூல் புக்குக்கும் நம்மளுடைய சிலபஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸ்கூல் புக்கோடைய சிலபஸ் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய ஜிஎஸ் உடைய சிலபஸும் கிடையாதுங்க. ஜிஎஸ்ஸை வந்து எப்பயுமே இவங்க எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய டாபிக் வச்சு இப்போ யூஜியில் அவங்க ஒரு எடுக்கக்கூடிய பாடத்தின் அடிப்படையில் தான் அதை தீர்மானம் பண்ணுவாங்க. நமக்கு 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம 10th வரைக்கும் உள்ள இருக்க புக்கை மட்டும் நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த டாபிக் வந்து கொஞ்சம் இன்னும் கூட பெருசாக இருக்கும், பிகராக இருக்கும். அதை நம்ம வெளியிலையும் கொஞ்சம் தேடி படிக்கணும். குரூப் 4க்கு படிக்கணுமா அப்படின்னா கொஞ்சம் நம்ம வெளியில் தேடி தான் படிக்கணும். ஆனால் அதற்கு முதல் அடிப்படை அப்படின்றது நம்மளுடைய ஸ்கூல் புக். ஸ்கூல் புக்கில் 50 கேள்வி கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டு குரூப் 4ல் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவில் மட்டும் 50 கேள்விகள் கேட்டிருக்காங்க. புக் ப்ரூஃப் அப்படின்றது நம்ம ஏற்கனவே வீடியோவே பண்ணியிருக்கோம். எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்து போட்டிருக்கோங்க. ஸோ ஸ்கூல் புக்கை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்கூல் புக்கை நம்ம இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்றது. இது வந்து நான் குரூப் 2க்காக இருந்தால் ஸ்கூல் புக் படிக்கவே வேணாம், டைரெக்டாக நம்ம ரெஃபரன்ஸ் புக் போயிடலாம் அப்படின்னு சொல்லிடலாங்க. ஆனால் இந்த குரூப் 4 எக்ஸாமை 16 லட்சம் பேர் 18 லட்சம் பேர் எழுதுறாங்க. 10வது படித்து முடித்தவங்க, டிப்ளமோ போய் முடித்தவங்க, காலேஜில் டிஸ்கண்டினியூ ஆனவங்க, காலேஜ் டிகிரி வாங்கினவங்க, யூஜி பிஜி பிஹெச்டி வாங்கினவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. டிஎன்பிசி வந்து ஸ்கூல் புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்றதையும் நிறைய எடுத்து கேட்குறாங்க. குரூப் 2லையுமே கூட 20 கேள்வி ஜிஎஸ்ல ஸ்கூல் புக் பேஸ்டு கொஸ்டின் அப்படின்றது இருந்தது. அதனால் ஸ்கூல் புக் அப்படின்றது தவிர்க்க முடியாதது, தவிர்க்கக்கூடாத ஒன்றும் கூட. பேசிக்ஸ் அதுதான். அதுலேருந்து நம்ம ஆரம்பித்து அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ் வைஸ் அப்படின்றத நம்ம போகணுங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம போனோம் அப்படின்னா நல்லது. ஓகே, ஜிஎஸ்ல 50 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நமக்கு பொது தமிழில் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழில் இருந்தும் கேள்விகள் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 46 கேள்விகள். ஆக்சுவலாக இதெல்லாம் கான்செப்ட் பேஸ்டு கொஷினாக இருக்கிறதப்ப நிறையா இருக்கும். வினையாளனை பெயரில் நம்ம ஏற்கனவே வந்து 7வது 8வதுலேயே நம்ம இலக்கணத்தில் படிச்சிருப்போம், 11th படிச்சிருப்போம், சிறப்பு தமிழில் படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம படித்த கான்செப்டை வச்சு நம்ம போடலாம். ஸோ அதே இப்போ பாடும் பாடல் அப்படின்னா அதுவே வந்து டைரெக்டா குடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரியான சொற்கள் வந்து டைரெக்டா ஸ்கூல் புக்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. 45 கேள்விகளுக்கு மேலே, அதாவது நமக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய 100 கேள்விகளை கிட்டத்தட்ட 50% பள்ளி பாட புத்தகத்திலேருந்து இன்னைக்கும் கேட்குறாங்க. இப்போ நடந்த குரூப் 2லையுமே கூட உங்களுக்கு வந்து ஒரு 40 கேள்விகள் ஸ்கூல் புக்ல இருந்து இருக்கக்கூடிய ஃபேக்டவே கொஸ்டினா எடுத்து கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்கூல் புக்கை நம்ம படிக்கிறத தவிர்க்க கூடாது. 2 காரணத்தினால நம்ம தவிர்க்க கூடாது. என்னன்னா, முதல் இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. 2வது நம்ம ஸ்கூல் புக் தான் நமக்கு ரொம்ப பேசிக்ஸ். இப்ப புதுசா படிக்க ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கூல் புக்ல இருக்கிறத ஓரளவு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா, அப்புறம் நம்ம ரெஃபரன்ஸ் புக் போறப்ப ஈஸியா நமக்கு புரியும். எடுத்த உடனே நம்ம ரெஃபரன்ஸ் புக் போனோம் அப்படின்னா, நம்ம குரூப் 1 எக்ஸாம் வேணா பாஸ் பண்ணலாம். குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அது வந்து டிஃபைன்டு ஏரியா கிடையாது. அன்டிஃபைன்டு ஏரியா. லக்ஷ்மிகாந்த் மட்டும் நாம படிக்கணும் அப்படின்னா, ஒரு யூஜி டிகிரியில பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற மாணவர் 3 வருஷமா படிக்கிறத நம்ம உட்காந்து நம்ம படிக்கிறோம். அப்படின்னா எவ்வளோ அது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் அப்படின்றத பாருங்க. அந்த அளவு நான் படிச்சுட்டு குரூப் 4 எதிர்கொள்ளணுமான தேவையே கிடையாதுங்க.
ஸோ இந்த எக்ஸாமுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க? இப்ப வெளியிலேருந்து ஜிஎஸ்ல கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நெறைய கொஸ்டின்ஸ் எடுத்து கேட்பாங்க. முக்கியமான டாபிக்ல கொஞ்சம் வெளியில போய் கேட்பாங்க. ஒரு சிலது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா கேட்பாங்க. ஸோ அத மட்டும் நம்ம கவர் பண்ணணும். அத மட்டும் ஃபோக்கஸ்டா நம்ம கவர் பண்ணணும். அது மாரி நம்ம கவர் பண்ணாவே போதும். நம்ம ஈஸியா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்ப 175 கேள்வியில 100 கேள்விகள் பள்ளி பாட புத்தகத்துல இருந்து தான் இருக்கு அப்படின்றது இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ப்ரூஃபோட நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அத நம்ம ரொம்ப டீட்டெயிலா நல்லா படிக்கணும். இப்ப அ கல்வி, கற்றல் அதனுடைய அடிப்படையான நோக்கம் என்ன அப்டின்னா, நீங்க ஒரு விஷயத்த படிப்பீங்க. நீங்க எதிர்கொள்றது வந்து நீங்க படிச்சதா இருக்காது. வேற ஒரு விஷயமா இருக்கும். ஆனா நீங்க படிச்சத வச்சு நீங்க படிக்காதத எப்படி அணுகுறீங் எப்படி அத அப்ளை பண்றீங்க உங்களோட நாலேட்ஜ எப்படி அணுகுறீங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கல்வியுடைய உண்மையான நோக்கம். இது நீங்க பேசிக்ஸ ரொம்ப எளிமையா, ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணத என்ன பண்ணலாம், எலிமினேஷன் ஆன்ஸர் வச்சு உங்களுடைய சாய்ஸ் எலிமினேட் பண்ணி நல்ல ஆன்ஸர் அப்படின்றத போடலாங்க. ஸோ பேசிக்ஸ் ஸ்கூல் புக் அப்படின்றத கட்டாயமாக படிக்கணும். குரூப் 4க்காக நான் சொல்றேன். குரூப் 2க்குன்னா தேவையில்ல. டைரக்ட்டா நம்ம ரெஃபரன்ஸ் புக்குக்கு நம்ம போயிரலாங்க. ஓகே. எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத மட்டும் பாருங்க. இது குரூப் 2ல இப்ப நடந்த குரூப் 2 உடைய ஜிடிலயும் நெறைய ரிஃப்ளெக்ட் ஆகியிருந்ததுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பாருங்க. ஸோ நெறைய கொஸ்டின்ஸ் இதுலருந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்கூல் புக்க கண்டிப்பா படிக்கணும். ஸ்கூல் புக்ல நம்ம எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ல நெறையா இருக்கு. ஸோ ஸ்கூல் புக்ல ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் எங்கெங்க படிக்கணும், வேர் டூ ஸ்டடி அப்படின்றத நம்ம குடுத்துருப்போம் இல்லைங்களா? கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம 6வதுலேருந்து சில பகுதிகள் படிக்கணும், 10வதுலேருந்து சிலது படிக்கணும், 12வதுலேருந்து சிலது படிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு அதாவது பொதுவா எல்லாரும் பண்றக்கூடிய தப்பு என்னன்னா, ஸ்கூல் புக் படிக்கணும் அப்படின்னா, அத ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அட்ட டூ அட்ட அப்படின்றத படிப்பாங்க. இப்ப இருக்கிற சிலபஸ பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும். நம்ம ரொம்ப டீவியேட் ஆயிடக்கூடாதுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அத நம்ம சிறப்பா பண்ணாவே போதும். இப்ப பாருங்க, இப்ப புது சிலபஸ பேஸ் பண்ணி தமிழ்ல எங்கேருந்து கேட்டிருக்காங்க. அழகு 1 இலக்கணம்னா, அது 6ஆம் வகுப்புல இதுல இருக்கு, 7ஆம் வகுப்புல இங்க இருக்கு, 11ஆம் வகுப்புல இங்க இருக்கு, சிறப்பு தமிழ்ல இருக்கு அப்படின்றத அழகா பிரிச்சு, பிரிச்சு நம்ம குடுத்துருக்கோம். ஸோ இத நம்ம படிச்சாவே போதும். எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா லிட்ரேச்சர் பார்ட்ல இருந்தும், இப்ப நூல் ஆசிரியர்ல இருந்தும் ரொம்ப கம்மியா தான் கொஸ்டின் கேட்கறாங்க. முன்னாடி 70 கேள்வி அதுலருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அது மனப்பாடம் சார்ந்த ஒரு ஆ பயிற்சி அதுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனா இப்ப இருக்கிறது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு? இப்ப வந்து கலைச்சொற்கள் மட்டும் தான் நமக்கு வந்து கொஞ்சம் வெளியில இருந்து கேட்கறாங்க. சரிங்களா? இந்த தமிழ் அகராதியில் படிக்க வேண்டியது கொஞ்சம் இருக்கும். அகர முதலியில படிக்க வேண்டியது. அத தவிர மீதி 80% நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்கு? நம்ம மனப்பாடம் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய டாபிக்க எதிர்ச்சொல், இலக்கண குறிப்பு அப்படின்னா, அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத தேடி நம்ம படிச்சா போதும். ஸோ, அத தான் நம்ம வந்து இப்ப ஓரெழுத்து ஒரு மொழி அப்டின்னா, ஸ்கூல் புக்ல இருக்கிறத நம்ம படிச்சுட்டு, அப்புறமா நம்ம இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்குக்கு நம்ம போயிரலாங்க. ஸோ, அத நம்ம பண்ணோம் அப்டின்னா, ரொம்ப ஈஸியா நம்மளால பாஸ் பண்ண முடியுங்க. ஓகே. எக்கனாமிக்ஸ்ல ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும் அப்டின்றத நம்ம குடுத்துருக்கோம். ஸோ, இது எல்லாமே ரொம்ப பேசிக்கானது. இப்ப எக்கானமில இப்ப நெறைய பேர் எனக்கு கால் பண்ணுவாங்க. ஸ்கூல் புக்கே படிக்காம நான் டைரக்ட்டா குரூப் 4க்கு ரெஃபரன்ஸ் புக் போயிரலாமா அப்டின்னா, ரெஃபரன்ஸ் புக்ல உங்களுக்கு ஆரம்பிக்க மட்டும் தான் தெரியும். அத எங்க முடிக்கணும் அப்டின்றது தெரியவே தெரியாதுங்க. ஏன்னா அது எண்ட்லெஸ். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். வாய்டா இருக்கும். நீங்க வந்து இந்தியன் எக்கானமி எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, அந்த சிலபஸ்ல ஜெனரலா குடுத்துருவாங்க. ஆனா அத ஒண்ணு ஒண்ணா ரூட்டடா நீங்க போய் பார்க்குறப்ப, பெரிய லெவல்ல அது ஸ்கோப் இருக்கக்கூடிய இடமா இருக்கும். பிளானிங் அப்படின்னு இருந்தாவே, பிளானிங்ல இருக்கக்கூடியத டீட்டெயிலா நம்ம படிக்கலாம். இதுவரைக்கும் எத்தன 5 ஆண்டு திட்டங்கள் போட்டிருக்காங்க, என்ன மாடல்ல நம்மளது போட்டிருக்காங்க, 3வது 5 ஆண்டு திட்டம் என்ன மாடல் போட்டிருக்காங்க, 5வது 5 ஆண்டு திட்டம் எதனால ஃபெயிலியர் ஆச்சு, சைனா வாரோடைய இம்பாக்ட் வந்து 5 ஆண்டு திட்டத்துல எது மாரி இருந்தது, 5 ஆண்டு திட்டத்துக்கு பதிலா ஏன் இப்ப நீத்தி ஆயோக் அப்படின்றது வந்து இது மாரி நம்ம இதுல அ இத கன்னி மாரி தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணிட்டே இருந்தோம்னா, அது எண்ட்லெஸ்ஸா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சைக்கிளா இருக்கும். ஒண்ணுல ஆரம்பிச்சு இன்னொன்னுல முடியும். அதுல ஆரம்பிச்சு இன்னொன்னுல முடியும். இது நமக்கு நாலேட்ஜ் முக்கியமா? இல்ல எக்ஸாம்ல பாஸ் பண்றது முக்கியமா? அப்டின்னா, நமக்கு இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றது தான் முக்கியம். ஸோ இந்த எக்ஸாம்ல தேர்ச்சி அடையணும்னா, அதை சார்ந்த அணுகுமுறையோட தான் இந்த எக்ஸாம நம்ம அணுகணும். இல்ல நான் நாலேட்ஜ வளர்த்துக்கிறேன் அப்டின்னா, கடைசி வரைக்கும் நம்ம பிளாட்ஃபாரத்துல தான் நம்ம உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கணுங்க. ஸோ இந்த எக்ஸாம்ல வேல வாங்கணும் அப்டின்னா, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா தான் நம்மளால வாங்க முடியும். இல்ல நான் நாலேட்ஜ வளர்த்துக்கிறேன் அப்டின்னா 5 வருஷம், 6 வருஷம் ஆனாலும் நாலேட்ஜ் வளர்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த நாலேட்ஜ் வளர்த்ததுனால டிஎன்பிஎஸ்சி வேல தருமா அப்டின்னா, அதற்கான வாய்ப்புகள் இப்ப இருக்கிற போட்டி சூழல்ல கம்மியா தான் இருக்குங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம அ படிக்க வேண்டியது மிக முக்கியமானதுங்க. ஓகே. இப்ப நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஸ்டேட் ரேங்க் 2 டாப்பர் இங்க படிச்சவங்க, இங்க ரெஜிஸ்டர் பண்ணி படிச்சவங்க சரிங்களா?
குரூப் 4 உடைய டெஸ்ட் பேட்ச் அண்ட் தமிழ் கிளாஸ் அப்படின்றத அட்டன் பண்ணவங்க சரிங்களா. ஸோ டெஸ்ட் பேட்ச் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நான் டீட்டெயிலாக வீடியோ அப்படின்றத போட்டிருப்பாங்க. ஸோ நிறைய டாப்பர்ஸ் இங்கேருந்து வந்திருக்காங்க. இதில் நம்ம ஸ்கூல் புக் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு 15 டெஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 15 டெஸ்ட்டில் உங்களுக்கு ஸ்கூல் புக் பேஸ்டுனா ரொம்ப 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிறத 5 டெஸ்ட்டில் முடிச்சுட்டு போயிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் 11th 12th யாருமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. இப்ப கூட ரேங்க் 66ஓ 67ஓ ஒரு பொண்ணு அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நீங்க என்னதான் படிச்சீங்க? தமிழ்ல 84 போட்டிருந்தாங்க. எப்படி அவ்வளோ போட்டிருந்தீங்கன்னு கேட்டிருந்தப்ப, அவங்க சொன்னது ஸ்கூல் புக்கை நான் ஃபுல்லா நல்லா படிச்சேன். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். ஆம், நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம 6th to 12th வந்து ஸ்கூல் புக்ல பழசு, அதுக்கு முன்னாடி பழசு, இப்ப இருக்கிற புக் எல்லாம் சேர்த்து ஒரு மெட்டீரியல் அப்படின்றத போட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ அந்த மெட்டீரியலை நான் ஃபுல்லா படிச்சேன் நானு. ஸ்கூல் புக்ல இருந்து எங்க இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலா எடுத்து நான் படிச்சேன் நானு. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் நானு. அவ்வளவுதான். அது அப்புறம் லக் ஃபேக்டர் அவங்களுக்கு நல்ல ஃபேவரா இருந்திருக்கு. இல்லைன்னா நார்மலா எல்லாராலையும் ஒரு 75 கொஸ்டின் அப்படின்றது நல்லா பிடிச்சவங்களால போட முடியும். ஸோ அவங்களுடைய அந்த நாள் அப்படின்றது லக் கூட எப்போ உங்களுக்கு ஃபேவர் ஆகும் அப்படின்னா, நீங்க அதற்காக தொடர்ந்து நீடித்து படிச்சிருந்தீங்கன்னா, ஏன்னா இதுல கேட்ட ஒரு 20, 25 கேள்வி ரொம்ப புதுசா இருந்தது. ஸோ அதை வந்து யாருக்குமே என்ன ஏது அப்படின்ற விவரமே தெரியாத மாதிரி இருந்தது. ஆனா நீங்க படிச்சதை வச்சு நீங்க படிக்காததை எலிமினேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குங்க. ஓகே. ஸ்கூல் புக் டெஸ்ட் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய 15 தேர்வுகள் இருக்கும். ஸோ இதற்கு வந்து மேக்ஸ் பிளஸ் ரீசனிங்க்கு ரொம்ப டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது உங்களுக்கு டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே தந்துருவாங்க. ஸோ ரொம்ப டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். மேக்ஸே எனக்கு தெரியல அப்படின்னா இந்த டெஸ்ட் நீங்க எழுதி முடிச்சுட்டு அந்த கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னாவே போதும், உங்களுக்கு மேக்ஸ் அப்படின்றது ஓகே எல்லா மாடலும் எல்லா சாப்டரும் வந்து டீட்டெயிலாக வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம், ஒரு 2.5 மாசம் தான். 2.5 மாசத்துல முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப டீட்டெயிலா இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் டெஸ்ட் அப்படின்றத போவோம். ஸோ சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 22 தேர்வுகள் இருக்கும். 22 தேர்வுகளுக்கும் 200 கேள்விகளுக்கும் விரிவான விளக்கம் வகுப்பு அப்படின்றது நடத்தப்படுங்க சரிங்களா. ஸோ என்னன்னா இதுல குரூப் 2 ஸ்டாண்டர்ட்லயோ குரூப் 1 ஸ்டாண்டர்ட்லயோ கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். ஆனா குரூப் 4க்கு இவங்க வந்து எகெயின் ஸ்கூல் புக் பேஸ்டு கொஞ்சம் வந்து அவுட் சோர்ஸ் போகணும். இந்த அவுட் சோர்ஸ் நான் எதை படிக்கணும் அப்படின்றவங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல என்ரோல் பண்றவங்களுக்கு நாங்கள் சோர்ஸ் மெட்டீரியல் அப்படின்றத அப்லோட் பண்ணிடுவோம். அந்த மெட்டீரியலை மட்டும் படிச்சுட்டு வந்தா போதும். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குரூப் 2 உடைய ஸ்டாண்டர்ட்ல அப்படின்றது இருக்குங்க. ஸோ ரொம்ப நிறைய இருக்குமானா நிறைய இருக்காது. இப்போ சிலபஸ் ஏன்னா குரூப் 4க்கும் குரூப் 2க்குமே சிலபஸ்ல நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்போ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ரொம்ப கம்மியான பார்ட் தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை மட்டும் எடுத்து நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். அந்த மெட்டீரியலை மட்டும் படிச்சுட்டு வந்து எழுதுனா போதும், நம்ம இந்த எக்ஸாமை ஈஸியாக எதிர்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இலக்கணம் இது எல்லாத்துக்கும் சோர்ஸ் மெட்டீரியல் அப்படின்றத அப்லோட் பண்ணியிருப்போம். அதை மட்டும் படிச்சுட்டு வந்து எழுதுனா போதும். இதுல இது இது வந்து மொத்தமா இருக்கக்கூடிய இந்த ஒரு 13 பிடிஎஃப் இருக்குங்க. பழைய காலத்தோடைய பிடிஎஃப் 1950ஸ்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பிடிஎஃப் தமிழ் ரிலேட்டட் இருக்கக்கூடியது. இதை நாங்கள் கட் பண்ணி இந்தந்த டாபிக்கு இது அப்படின்றத நம்ம பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது எங்களுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வெப்சைட்ல இருக்கக்கூடியதை ரீட் ஒன்லி மோட்ல இருக்கும். அதை மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ண முடியாது. படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். படிச்சுட்டு இந்த தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா கரெக்டா இருக்குங்க. ஓகே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம அப்பப்போ மெட்டீரியல் தருவோம். அதை வச்சு நம்ம எழுதிடலாம். ஓகே. இந்த 22 டெஸ்ட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறப்ப நீங்க 3 டைம் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. ஏற்கனவே ஸ்கூல் புக்ல 10வது வரைக்கும் இருக்கிறது திருப்பியும் 11, 12ல ரிப்பீட் ஆகும். அப்போ 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய ஜிஎஸ் நீங்க படிச்சிருப்பீங்க, இலக்கணத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. ரீசனிங் வந்து அது கண்டினியூஸா ஒரு ஒரு சைக்கிள் நம்ம முடிச்சிருப்போம் இந்த ஸ்கூல் புக் டெஸ்ட் முடிக்கிறப்ப. 2வது சைக்கிள் நம்ம இப்போ கரண்ட் அஃபேர்ஸோட சேர்ந்து படிச்சிருவாங்க. ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிறத படிச்சுட்டு அதோடைய ரிவிஷன் 11th 12th-ஓடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் ஒரு சிலது ரிப்பீட் ஆகும். அதை படிப்போம். அப்புறம் இந்த டாபிக் வைஸ் நம்ம படிக்கிறப்ப 3 டைம் ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப படிச்சிருப்போம். ஸோ இந்த டாபிக் அந்த சிலபஸ் வைஸ் டெஸ்ட் நீங்க முடிக்கிறப்ப என்ன இருக்கும் அப்படின்னா நீங்க ஆல்மோஸ்ட் அப்பதான் வந்து நோட்டிபிகேஷன் அப்படின்றத வர ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ அந்த பீரியட்ல நம்ம வந்து திருப்பியும் வந்து ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம படிப்போம். படிச்சுட்டு அந்த ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றத எழுதுவோம். டிபிஏ அப்படின்னா டு பி அனௌன்ஸ்டு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளுடைய ஆனுவல் பிளானர் as well as நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனை பொறுத்து இருக்கும். இதில் 45 டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 45 டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து த்ரூ அவுட் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்மளுடைய சிலபஸை பிரித்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுடலாம்.
என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய 45 தேர்வையும் நீங்க எழுதிட்டீங்க. உண்மையா இந்த 45 தேர்வையும் எழுதிட்டீங்க. வேற எங்கேயும் டெஸ்ட் பேட்ச் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஏ டூ இசட் குரூப் 4க்கான தேவையான எல்லாத்தையும் இங்க நம்ம குடுத்துர்றோம். இது இல்லாம போர்ட்டல் ஆக்சஸ் தருவோம். அதுல எல்லா மெட்டீரியல் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு வந்து யூனிட் வைஸ் கூட இல்லாம டாபிக் வைஸ் வந்து பிரிச்சு குடுத்துருப்போம். அத நீங்க படிச்சுட்டு இத நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஸோ பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸா இந்த கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்குங்க. ஸோ குரூப் 4 உடைய டெஸ்ட் பேட்ச் 2025ல நம்ம ஆரம்பிக்கிறது 2026 எக்ஸாமுக்காக. இந்த டெஸ்ட் பேட்ச்ல என்ரோல் பண்ணணும்னா நான் பிடிஎஃப் கீழே நான் போடுறேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் நீங்க பாருங்க, பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிடிஎஃப் நான் போடுறேன். அதே மாதிரி நம்ம வேர் டு ஸ்டடி அப்படின்றதுல நம்ம டீட்டெயிலாக நம்ம போடுவாங்க. எங்க படிக்கணும் அப்படின்றத ப்ராப்பராக கைட் பண்ணுவோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் உங்களுடைய போஸ்டிங் வாங்குற வரைக்குமே கூட உங்களுக்கு த்ரூ அவுட் நாங்கள் கைட் பண்ணுவோம். எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்ற அளவுக்கு கூட நம்ம, ஏன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரமோஷனே இருக்காது. 10 வருஷம் ஆகும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல. ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல 3 வருஷம் ஆகும். ஆனால் உங்களுக்கு 2 டிபார்ட்மெண்ட் இருக்கும். எதை எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா? ஸோ தான் நீங்க இப்போ ஆரம்பத்துல இருந்து போஸ்டிங் எடுக்கிற வரைக்கும் த்ரூ அவுட் இந்த 8 மாசம் 9 மாசம் அப்படின்றது உங்களுக்கு கைட் அப்படின்றது உறுதியா பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல என்ரோல் பண்றவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிடிஎஃப் தரேன். இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய தகவல்கள் பார்த்துட்டு ஸோ இதனுடைய பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி வெப்சைட்டோடைய ஆக்சஸ் தந்துடுவோம். அதில் அது வந்து எல்லாமே இருக்கும். அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லா விவரமுமே இருக்கும். படிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். அதில் வீடியோஸ் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் குரூப்பில் சேர்ந்துட்டீங்க, இந்த டெஸ்ட் போர்ட்டல் இருக்கீங்க அப்படின்னா 8 மாதம் 9 மாதம் வரைக்குமே உங்களுக்கான ஆக்சஸ் அதில் இருக்கும். அதில் போட்ட வீடியோவை நீங்கள் 9 மாதம் கண்டினியூஸாக பார்த்துக்கலாங்க. ஸோ பயங்கர யூஸ்ஃபுல்லான, அதே மாதிரி ரொம்ப சீப்பான ஒரு கோர்ஸாக இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு உடனே கிடைக்காது. ஆனால் நாங்கள் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இப்போ இருக்கிறதுல கொஷின் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி படிக்கணும். கண்டிப்பாக குரூப் 4 படிக்கணும். ஆனால் ஸ்கூல் புக்கை முதல்ல நல்லா கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதுக்கு போகணும் அப்படின்றது தான் ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்க. நன்றிங்க.